காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங், எல்லாருக்கும் காலை வணக்கம். எனக்காக இவ்வளவு ஆதரவு கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னை நம்பி காசு போட்டு என்னோட மசாலாவுக்காக நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தம்பிங்க தொண்டை கூட கட்டிக்கிச்சு பாருங்கள். தம்பிங்களையும் பார்க்கணும், சமையல் வேலை பார்க்கணும், வீடியோ போடணும், சமைக்கிறதையும் லைவாக போடணும், திருப்பி சாப்பிட்றதையும் வீடியோ போடணும். இது இல்லாமல் மல்லிகை கடைக்கு லிஸ்ட்டு போட்டு அனுப்பணும், அது வர்றது வந்துருச்சானு கேட்கணும், திருப்பி காய போட்ட பக்குவத்தில் அள்ளணும். இந்த வெயிலில் போய் 4 மணி வெயில் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும். அதில் போய் முகமெல்லாம் மூடக்கூட இல்லை. நேற்றெல்லாம் திலீப்பா எனக்கு அள்ளி கொடுத்தான், அதெல்லாம் அள்ளணும். திருப்பி மிஷினில் கொண்டு போய் என்ன பண்ணணும், அரைக்கணும். அரைச்சி அவங்க கொஞ்சம் நேரம் ஆற வைப்பாங்க. அதில் 10 பேருக்கு முன்னாடி உட்காரும்போது இம்புட்டு மசாலா எதுக்கு, இம்புட்டு மசாலா எதுக்கு, இம்புட்டு மசாலா எனக்கெல்லாம் இன்றைக்கி நேற்றெல்லாம் குளங்காண்டு ஆகிப்போச்சு. நீங்கள் அரைக்க வர்றீங்களே, உங்களை நான் கேட்குறேன்னா, நான் அரைக்கிறேன்னா எதுக்கு, என்ன இந்த கேள்வி எதுக்கு? அதனால் நான் இன்னையிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நம்ம ஆட்டோக்காரனே ஏற்ற வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஒரு தம்பி ஆட்டோ தான் ஓட்டுறார். நேராக மூட்டையை கட்டி அந்த அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அங்கே கொண்டே கொடுத்துருக்கு. பக்கத்தில் தான் 4 8 தான். நான் நடந்து போகிறேன்னா எல்லாரும் ஆணு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு இதாக இருந்துட்டு இப்போ போய் நான் வேலை செய்கிறது உழைக்கிறதெல்லாம் ஒரு கூச்சமாகவே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி குறுகுறு பார்ப்பாங்க. நேற்றே பாருங்கள், போகும்போது ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வரும்போது பார்க்குறாங்க. காலையில் எந்திரிச்சு போகலான்னு மாடிக்கு போகலான்னு பார்க்குறேன், 6:30 மணிக்கெலாம் நிற்கிது ஈசு இப்படி என் வீட்டை பார்த்த மாதிரி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன கடுவு கூட அசைய முடியாது. அப்படிப்பட்ட ஏரியாவுக்குள்ளே நான் குடியிருக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆட்டோவில் போட்டு கொடுத்து விட்டு அரைச்சி முடித்தோடனே அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுன்னா, அழகாக உங்கள் சிக்கன் வாங்கிட்டு சொல்லி அந்த அண்ணன்கிட்ட போடாமல் போயிட்டு போதுன்ட்டு, அண்ணன் கொஞ்சம் கொண்டு வந்துருன்னா நான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற வீடு தான், அழகாக கொண்டு வந்து கொடுத்துருவார். இனிமேல் நான் மில்லுக்கு போவேன். என்னென்னா ஏதாவது கொஞ்சம் எடுத்துருவாங்க, இல்லை ஏதாவது கலப்படம் பண்ணி கலர் மாறிடுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 2 முன்னாடி பழகிட்டு அண்ணன் கலர் மாறிடக்கூடாதுன்னு நல்லா பார்த்துக்கங்க தங்கச்சியில். அதே கலர் இது ஏன் சிங்கிள் கவர் போட்டிருக்கேன்னா, இந்த பாருங்கள், இது 2 கவர் போட்டால் உங்களுக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. இந்த கலரும் தெரியுதா? இது 2 கவர் போட்டிருக்கேன், உடச்சிருக்கணும். இது 1 கவர் போட்டிருக்கேன். ஏன்னா கவர் இல்லை, கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பேக்கெட் இதாகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 கவர், இல்லைன்னா இதுதான் என்னோட மசாலாவோட கவர். பார்த்துக்கோங்க, என்னோட மசாலா டப்பாவில் எப்படி போட்டு வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? இதில் நிறைய பேர் கேட்குறீங்க, இதை நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாமா, வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணலாமான்னு. 100க்கு 100% நான்வெஜ்ஜுக்கு மட்டுமே. நீங்கள் வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுறதுனா 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு அளவுக்கு மாரி யூஸ் பண்ணாதீங்க. 2வது நல்ல காரசாரமாக, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கேட்பாங்க, நல்ல காரசாரமாக நல்லா வாய்க்கு உணர்த்தியாக எனக்கு செஞ்சு கொடுப்பான்னா ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. ஒரு அக்கா மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றலாமா, நீங்கள் தாராளமாக இது 2 ஸ்பூன் இந்த பொடி போட்டுட்டு 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றி வைங்க. ஒருவேளை இது காரம் அதிகமாகிடுச்சுக்கா, நான் என்னக்கா பண்ணட்டுன்னா, தேங்காய் 2 பத்தை அந்த விரத்தண்டின்னு வச்சுக்கோங்க, இந்த விரத்தண்டி 2 தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த காரத்தை கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணிடும். இல்லை தேங்காய் பால் மாதிரி ஊற்றிக்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இதுதான் 1/2 கிலோ. கலர் பார்த்துக்கோங்க, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் நைட்டு உட்காந்து 12 மணி 1 மணி ஆயிடுச்சு நான் எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு. என் தங்கச்சி இது போட்டாச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது என் தங்கச்சி சட்டி போடவில்லையா அவளுக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி என் தங்கச்சிக்காக பார்த்தீங்கன்னா 2 கிலோ புளி முழுக்க அப்படியே வந்தது தனித்தனியாக போடல, ஒரே கவரை போட்டுக்கிறதுனால என் தங்கச்சிக்கு இந்த பை போட்டாச்சு. இப்போ இந்த பையெல்லாம் நான் இப்படி வச்சு இப்படி உருட்டி தைக்கணும், புரியுதா? சமையல் வாங்கிட்டு வந்து தச்சு நீ கொரியர் ஆஃபீஸ் லீவு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா போன வாட்டி போனப்போ ஒரு லூசு பையாக இருந்தேன், அவனை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்குலாம் டென்ஷன் ஆயிரும், நான் கத்தி போடுவேன். இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்பேன், பழைய தம்பி யாராவது இருக்காங்களான்னு. ஓகேன்னு சொல்லிட்டா கொடுத்துருவேன், இல்லைன்னா நாளைக்கு தான் இந்த கொரியர், இன்றைக்கி நைட்டு பேக்கெட் போடுவேன். போட்டுட்டு நாளைக்கு சாயங்காலம் எல்லாருக்கும் அந்த கொரியர் போட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோன்னா செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். பெங்களூர் மும்பை என் சகோதரி காலையிலே அட்ரஸ் கரெக்டான்னு கேட்டேன், கரெக்டுன்றிச்சுக்கான்னு சொல்லிச்சு. நான் செவ்வாய்க்கிழமை போட்டேன்னா கனெக்ட் பண்ணிக்கையா, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உனக்கு கையில் சேர்ந்துக்கும். இது என் தங்கச்சி தமிழ் செல்லிக்கு முழுக்க 2 கிலோ புளி. இது ஜட்டி போடவில்லையா அவளுக்கு 1/2 கிலோ மிளகா. அப்படில அக்கா காய வைக்கலடி, உனக்கு காய வச்சு கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. மாடியில் ஏறலான்னு போய் பார்த்தேன், மறந்துட்டேன். அதனால் ப்ராப்பர்ட்டியை தனியாக முதல்ல எடுத்து வச்சிடணும். அந்த பார்த்துக்க மிளகா எப்பா ஒரிஜினல் கருப்பட்டி கடையிலேயே 550 ரூபாய். இதில் நான் 1 காசு கூட கடவுள் மேலே ஆணையாக நான் வைக்கலை. 550 ரூபா அந்த பிள்ளைக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். இது ஒரிஜினல் கருப்பட்டி நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் டவுட் கேட்டிங்க. ரோட்டோரமோ இல்லை வேறு எங்கேயாவது கருப்பட்டி விற்றுச்சுன்னா அதை நீங்கள் உடச்சி போட்டு காப்பி ஆற்றும் போது கரைஞ்சிரும்.
ஜீனி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கருப்பட்டி எப்படின்னா, நான் கேட்டேன் கடைக்காரர், இது ஏங்க 550 ரூபா வைக்கிறீங்கன்னு கேட்டப்ப, இதை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு நீ காப்பிலையோ இல்லை எதுலையோ போட்டு பாருக்கா, பூஸ்ட் கட்டி பிடிக்கும்ல, அந்த மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சி அவ்வளோ சீக்கிரம் கரையவே கரையாது. அதுதாக்கா ஒரிஜினல் கருப்பட்டி. நீங்கள் இந்த பாருங்கள், இதுதான் பக்கா ஒரிஜினல் கருப்பட்டி. சரியா? ஏன்னா அந்த ஹோல்சேல் கடை பேர் கட்டு போச்சுன்னா நாளைக்கு நான் ஜாமான் வாங்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியுதா? இப்போ மட்டுமே 3, 6 கிட்டத்தட்ட 10 வாங்கியிருக்கேன். திருப்பி இன்றைக்கி 3 ஆர்டர் போட போகிறேன். இப்போ இதை லிஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் 3 ஆர்டர் போட்டு நாளைக்கும் காய வச்சு நாளைக்கு அரைச்சி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஒரு வாரத்துக்கு நான் மசாலா வந்து அரைக்க போகிறது கிடையாது. ஏன்னா பாவம் அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். அதனால் இது ஒரிஜினல் கருப்பட்டி. ஏன்னா அவங்களாம் முன்னாடியே இது பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளை காசு கொடுத்து அதுக்கப்புறம் 1/2 கிலோ மல்லித்தூள் பார்த்துக்கிட்டே 1/2 கிலோ மல்லித்தூள். இது வந்து சட்டி போடவில்லையா, அவள் ஒரிஜினல் பேர் உங்களுக்கு தேவையில்லை, வேண்டாம், போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா, பாவம் அது அன்னைக்கே கேட்டுச்சு, நான் கொடுக்க முடியலை. அந்த அக்கா பேர் வேறு எனக்கு தெரியலையே, கிருஷ்ணவேணியா, இல்லை இருங்க வர்றேன், ஒரே நிமிஷம். இந்த பாருங்கள் நோட்டு எல்லாமே இங்கிலீஷில் எழுதிட்டாண்டி திரிப்பா. கனிஷ்கா, சரிங்களா? கனிஷ்கா அக்கா வந்து இந்த பாருங்கள் அப்படியே எழுதிடுவேன், சரிங்களா? எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா என் வேலை முடிஞ்சிச்சு. திருநகர். ஏன்னா பாவம் அந்த அக்கா, அதனால் நம்பரோடு நான் எழுதிடுறேன். அப்போ தான் அந்த அக்கா ஃபோன் பண்ணி பக்கத்தில் யார்ட்டையோ கொடுக்க சொல்லியிருக்குது. இல்லை அந்த அக்கா வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறதுனாலும் சரி வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த அக்கா தான் முதல்ல ஓகே. அதனால் வந்து அந்த அக்காவுக்கு வந்து போட்டாச்சு, வேண்டாம். இது நம்பர் இருக்குது, இந்த பாருங்கள், அந்த அக்கா தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. அதனால் அந்த அக்காவுக்கு தனியாக, இவங்களாம் வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நான் யாருக்கு போட்டுக்கிட்ட பார்த்துக்கோங்க, தெரியுதா? மசாலு, இது ஃபுல்லாகவே மசாலு தான். இது வந்து நைட்டு நேற்று அரைச்சது, சொன்னல 3 செட்டு காய போட்டு அரைச்சிருக்கேன்னு, 3 செட்டு காய போட்டு அரைச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோவா, 1.25 கிலோ வந்து புளி இருக்குது. இது 1/4 கிலோ கேட்டாங்களா, அவங்களுக்குலாம் தனித்தனியாக போட்டு கொடுக்குறதுக்கு. இப்போ வந்து நான் எல்லாருக்குமே இந்த இங்கே இருக்குது பாருங்கள், தம்பி வந்து எழுதி கொடுத்துருக்குறேன். இந்த பாருங்கள் தம்பி ஃபுல்லாக பேப்பர் எழுதியிருக்கேன். இப்போ இதை நான் நம்பரை செக் பண்ணி எனக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கு தெரியாது. அதனால் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அது அவங்க பின்கோடு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் செக் பண்ணி மேலே என்ன பேர் போட்டுருக்கணும் ஒன்று ஒன்றா நான் பார்த்து, ஏன்னா அவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பார்த்து எல்லாத்தையும் நான் வந்து இப்போ பார்சல் போட்டு விட்ருவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பாருங்கள் என்னோட ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் வந்து சம்பாதிக்காதது கிடையாது. ஆனால் பாவம் அவர் புலம்புறத நேற்றே கேட்டிங்க, இந்த காலைல வீடியோலேயே புலம்பிருக்கீங்க. அதனால் நேற்று அரைச்சதை பேக் பண்ணியாச்சு, இன்றைக்கி அரைக்கிறத நைட்டு பேக் பண்ணிடுவேன், நாளைக்கு அரைக்கிறத நாளைக்கு நைட் பேக் பண்ணிடுவேன். புதன்கிழமை வரைக்கும் பேக்கை முடிச்சுட்டு புதன்கிழமையோட ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து நாளைக்கு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன், நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து என்னோடய வேறு அக்கௌண்ட்டோட ஜிபே ஸ்கேனிங் தான், நம்பர்லாம் கிடையாது, ஸ்கேனிங் இதே மாதிரி நான் கொடுப்பேன். நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அது தனி கணக்கில் ஏறும். இது வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டு, அதனால் எல்லாம் குழம்பிடும். அதனால் பார்த்துக்கிறேன். யாரும் கவலைப்படாதீங்க சகோதரிகளே, நான் யாராக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாருமே ஒன்று தான். 1/2 கிலோ வாங்குறவங்களும் ஒன்று தான், 50 கிலோ வாங்கினாலும் எனக்கு ஒன்று தான். எல்லாருமே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு முன்னாடி கொடுங்க, எனக்கு பின்னாடி கொடுங்க, எனக்கு உடனே கொடுங்க, அப்படி யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா என் தங்கச்சிகளாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான், எங்கள் அக்காவும் எனக்கு ஒன்று தான், ஏழையாக இருந்தாலும் ஒன்று தான், பணக்காரங்களாக இருந்தாலும் ஒன்று தான். அதனால் வருஷ பிராரம் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு லோக்கல்லே வந்து ஒரு அக்கா 3.5 கிலோ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கட்டப்பையில் போட்டு அழகாக நானே ரேபிட்டோ புக் பண்ணிவிட்டு லொக்கேஷனை போட்டுவிட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த வண்டிக்காரங்க கொடுத்துருவாங்க. அது என்ன காசு அந்த அக்கா பார்த்து அன்றைக்கி குடு சூரியா நான் போட்டுக்கிறேன்ட்டாங்க. அந்த அக்காவுக்கு இன்றைக்கி அரைக்கக்கூடிய மசாலாவில் அவங்களுக்குலாம் போட்டுருவேன். அதனால் வெளியூர் இதில் இருந்து கன்னடா, பெங்களூரில் நிறைய பேர் சகோதரிகள் கொடுத்துருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கள் சகோதரிகளே, 1 நாள் 2 நாளில் கிடச்சிரும். நான் யாருக்கு போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு வீடியோவாவோ இல்லை லைவில் நான் சொல்லுவேன், யாருக்கு நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. நான் நைட்டு 9 மணி லைவ் இன்றைக்கி. இப்போ நான் வந்து இதை பேக் பண்ண போகிறேன். இதை பேக் பண்ணிட்டு இப்போ உங்கள் அதிர்ஷ்டம் கொரியர் ஆஃபீஸ் இருக்குக்கா, நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அழகாக போய் அவங்களே வர சொல்லுவேன், இல்லை நானே கூட போய் கொடுத்துருவேன். ஏன்னா 4 மணிக்கு மேலே போட்டால் தான் உங்களுக்கு நாளைக்கு காலைல கிடைக்கும். அதனால் 4 மணிக்கு வண்டி நிற்கும், நானே கொண்டே கொடுத்துட்டு கூட போட்டு விட்டுறேன். உங்கள் அதிர்ஷ்டம் இன்றைக்கி போட்டேன்னா நாளைக்கு கிடச்சிரும், நாளைக்கு போட்டேன்னா நாளான்னைக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாள் கேப் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள் தான். முதல் நாள் போடுறேன்னா மறுநாள் காலையில் கிடச்சிரும். பெங்களூர்னா 2 நாள், மும்பைனா 5 நாள் கம்பல்சரி சொல்லிட்டாங்க, 5 நாள் ஆகும் காண்டாங்க. அதனால் வந்து என்னோடய சகோதரிகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் காத்துருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாங்கின துர்காஸ்ரீ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு 2 கிலோ வேணுமா, திருப்பி 5 கிலோவா, அவள் ஒரு ஆளே 7 கிலோ எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாள். அதனால் நான் என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவன் நம்மளை அழியணும்னு நினைக்கிறானோ அவன் முன்னாடி என்னை கையை பிடிச்சி அந்த முருகே மாதிரி
அந்த ஏசப்பா மாதிரி அந்த அல்லா மாதிரி எல்லா சகோதரிலையும் என்னை கையை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சூர்யா வந்து ஏதோ படிக்காத பிள்ளையா இருந்தாலும் ஒரு காலத்தில் இதே மாதிரி ஒரு இது இருந்திருந்தா, சப்போர்ட் இருந்திருந்தா அன்னைக்கும் அவள் உழைச்சி இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனிக்கே ஓனர் ஆகிருப்பேன் நான். விடுங்க, காலம் கடந்த பின்னும் நம்ம பட்ட கஷ்டங்கள் மட்டும்தான் நமக்கு பாடம் சொல்லித்தரும். சரிங்களா? என்னையை பார்த்து எவ்வளோ ஒரு இதாக இருந்தவங்க அக்கா எப்போ பார்த்தாலும் சரக்கடிக்க, கெட்ட வார்த்தை பேச, என்ன பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நம்ம சூர்யா அக்கா இன்றைக்கி அதோட சுதந்திரம் எல்லாத்தையும் விட்டு 15 நாள் 20 நாளுங்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணலங்குது, மற்றது எதுவும் இல்லைங்கும் போது எனக்கு முழுக்க இந்த இதில் மைண்டு போயிடுச்சு. இந்த காலையில் நாங்கள் போய் இறால் வாங்கிட்டு போகிறேன், அதை வாங்கிட்டு போகிறேன், இதை வாங்கிட்டு போகிறேன், நேற்று பூரா கழுவி ஊற்றினேன். நைட்டு 10 மணி லைவில் கூட கேவலமாக ஒரு வார்த்தையை சொன்னேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. பொண்டாட்டிகிட்ட படுக்கும்போது பொண்டாட்டி நினப்பு, வப்பாட்டிகிட்ட படுக்கும்போது வப்பாட்டி நினப்பு, அப்புறம் என்ன காதலிக்கிட்ட படுக்கும்போது காதலி பண்ண நினப்பு அப்படிங்கிறிய. அப்போ உங்ககிட்ட படுக்கும்போது எனக்கு என் புருஷன் நினப்பு வராதா? நான் திருப்பி சொன்னேன்னா நீ என்கிட்ட படுக்க வருவியா? சொல்லுங்கள் பார்ப்போம். தப்பாக தான் இருக்கும், கோச்சுக்காதீங்க. இல்லை நீ உன் பொண்டாட்டிகிட்ட திருப்பி படுக்க போகிறேன்னு வச்சுக்க, அவள் கூட்டா பார்த்து படுத்தவங்க பல பேர் முகத்தை நீ பார்த்துருக்க. என்கிட்ட வந்தவன் லிஸ்ட்டு எவனையுமே உனக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் அது வந்து ஒரு சுனாமியாக போனது. ஆனால் இவன் யார், என்ன, சரத்து, ஆனந்து, ரிஃபாயி, சபின்னு இவங்க கள்ளப்புருஷங்களை பூரா உனக்கு தெரியும். எல்லாரும் படுத்தது வரைக்கும் உனக்கு தெரியும். நீ போய் படுக்கும்போது எப்படி பொண்டாட்டி நினைப்ப உனக்கு வருமா? உன்னோட ஈனத்தரமான புத்தி, கேவலமான எண்ணம், ஒரு தரங்கட்ட மாதிரி ஒரு செயல்களை பேசுகிறேன், நிறைய பேசுகிறேன். நல்ல விஷயத்த பேசணும், நல்லதாக பண்ணணும். நான் என் புருஷனை படுத்த நினச்சேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் வாழ முடியுமா? ஒரு நிமிஷம் உங்க கூட வந்து படுக்க முடியுமா? எனக்கு எண்ணங்கள் தோணாதா? என்னதான் இருந்தாலும் கட்டம் புருஷனை நினைக்கும் போது எவாருக்குமே யாரு கூடயும் படுக்க தோணாது. புரியுதா? நீ பொண்டாட்டியை நினச்சா என் கூட வந்து படுக்க தோணாது. இந்த முடியலடா அப்படியே அவங்ககிட்டே சொல்கிற, டேய் இறக்க வேண்டியதை இறக்கணும், ஏற்ற வேண்டியதை ஏற்றணும், மாமனை பாருங்கடா, அதை பாருங்கடாங்க. அப்போ அவன் மேலே இருக்கிற ஏக்கத்தை நினச்சிக்கிட்டு தான் நீ என் கூட வந்து ஒன்றும் பண்ணாமல் உடனேனா உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. என் தங்கச்சிகளுக்கு தெரியுதா தெரியான்னு தெரியல. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் பல வாட்டி சொன்னேன்டி பிள்ளைகளா. நான் ஒரே வார்த்தை தான், நான் சண்டை போட்டுட்டு இருக்கிற வரைக்கும், உன்னை அடிக்கிற வரைக்கும் கூட நீ என்னை நம்பு. ஆனால் சண்டை போடாமல் என் மைண்டை நான் டைவெர்ட் பண்ணனா நீயே நினச்சா கூட நான் சண்டை போட மாட்டேன். நைட்டு 1 மணி நேரம் லைவு. கடவுள் சத்தியமாக எனக்கு என்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுச்சு. எனக்கு கதவு லேசாக திறந்துறதுனால கேட்டுச்சு. என் மைண்டு பூரா இதில் கரெக்டாக அளவாக பேக் பண்ணி நம்ம அனுப்பணும். இன்னும் யார் பெண்டிங் இருக்காங்க, ஏன்னா கொடுத்த வாக்கையும் கொடுத்த சொல்லையும் காப்பாற்றும். சூர்யாவோட அது கடமை எப்போவுமே. என்னால் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. இத்தனை நாளில் வரும்னா வரும், அத்தனை நாளில் வரும்னா வரும். இதுதான் என்னோட எண்ணம். கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே நான் ஆடுறேன். என்னோட உடம்பு வலி நைட்டெல்லாம் சொல்கிறேன். இப்போ கூட பாருங்கள், உட்கார முடியாது, இந்த வேர்த்து ஊற்றுது தெரியுங்களா? அப்படி இருப்பேன். இப்போ நான் வீடியோ போட்டு முடிச்சுட்டு நான் ஃபேனை போட்டுட்டு உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுவேன். இதில் வந்து அவர் வந்து ஒரு துளி கூட உதவி கிடையாது. என்ன உதவினா ஒரே ஒரு நாள் கூட்டிட்டு போய் கடையை காமிச்சார். இப்போ இந்த கடைக்கார தம்பிகிட்ட காலையிலே கூப்பிட்டு 10 மணிக்கு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவேன். அந்த தம்பி ஆட்டோ வந்து தெரிஞ்சவங்க ஆட்டோ அழகாக வந்து இப்போ ஆட்டோவில் வந்து எனக்கு இறங்கிடும். நான் காசை போட்டு விட்ருவேன். அதே மாதிரி மில்லு அதுக்கு ஒரு ஆட்டோ, ஏற்ற வீட்டு ஆட்டோ பிடிக்கிறேன், அழகாக கொண்டு போகிறேன். அல்றதுக்கு திலீபாவனத்துக்கு கூப்பிட்டேன், வந்துட்டேன். இன்றைக்கி அவன் ஏதோ 350 ரூபா கேட்டிருக்கேன் அந்த விளையாருக்கு. சரிடா 3 நாளைக்கு வேலை பாரு, 300 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுறான். வறுத்து அரைச்சி அதை பண்ணி அது சிலிண்டர் எங்கே தீர்ந்து போயிருமான சிலிண்டருக்காருன்னு சொல்லி ஒரு பெண்ணா ஒரு பொண்ணா 2 பிள்ளைக்கு அம்மாவாகவும் என் கூட இருக்கிறவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி அவருக்கும் பார்த்துக்கணும், எல்லாம் செய்யணும். என்ன மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை, ஒதுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கிட்ட பசங்க இருக்காங்க, இங்கிட்ட இப்போ பிள்ளைகளுக்கு பூரா நான் கொடுத்தாங்க. அதனால் தங்கச்சியிலே கோச்சுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், வரிசையாக கொடுப்பேன். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க அப்படி இருக்காங்க. இப்போ அதெல்லாம் எனக்கு என்னோட தொழிலில் அதை நான் பார்க்க மாட்டேன். சரியா? எல்லா சகோதரிகளுமே எனக்கு ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியமானவங்க தான். சரியா? அதனால் இந்த குருகாசி கேட்டால் நான் நினச்சா 7 கிலோ ஐயோ அப்பா பல்கா அப்படின்னு கொடுக்க முடியாதா? வேண்டாம், அவெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். இல்லை அடுத்தடுத்து எல்லாமே வெயிட்டிங் தான். இந்த நம்ம சுபாஷினிமா சென்னையிலேருந்து எனக்கு 3வது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சா அவங்கள இது பண்ணலாமே, வேணாம். எனக்கு ஏன் கேரக்டர் தான். நான் வந்து எவ்வளோ இருந்தாலும் ஏழ்மையை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி என் தங்கச்சிங்க எல்லாருமே எனக்கு ஒன்று தான். சரியா? அதே மாதிரி என் அக்காமார்கள் எல்லாருமே ஒன்று தான். நம்ம வழியில் போகலாம். யாருமே வந்து ஐயோ நம்மளால் முடியாதே, நம்ம இப்படி செய்யும்போது நம்மளை நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே வைக்கிறாங்களே பாருங்க. காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி போடும்பாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தவங்களை காயப்படுத்துகிறாங்க, உங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து எதுக்குறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சந்தோஷமாக சிரித்துக்கிட்டு ஏற்றுக்காங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். நானும் பார்த்தீங்களா இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா? யாராவது என்னென்ன நைட்டின்னு ஏதாவது பண்ணனா இன்றைக்கி பாருங்கள், மொத்த கொரியனையும் வாங்கிட்டு வந்து எவ்வளோ பில்லு எத்தனை பேருக்கு நான் அடிப்பேங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒரு செட்டு 3 செட்டோட மசாலா இது இப்போ பார்க்கலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பார்த்துக்கங்க, தெரியுதா? இது 3 செட்டு. சரிங்களா? அடுத்து வந்து 3 செட்டு மேலே காயுது.
அடுத்து ஒரு 3 செட்டு ஆர்டர் போட போகிறேன். அதனால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற வார்த்தை சூர்யா கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆள் தம்பிங்க இல்லைனா கூட ஒரு சாப்பாடு வாங்கி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்குவோம். தம்பிங்க இருக்காருனால நான் சமைச்சு தான் இன்றைக்கி கூட என்ன சொன்னேன் அவர்கிட்ட, மீன் வெட்ட சொன்னாரா, அந்த மீன் கடைக்காரமா அதுக்குள்ளே ஆளை காணாமா. சரிப்பா வரும்போது ஒன்றும் இல்லை, ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாப்பா, ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா, போதும், ஒரு நேரம் சாப்பிட்டுக்குவோம், நைட்டு கூட நான் ஏதாவது ஒன்று செஞ்சு தர்றேன். ஏன்னாப்பா நான் பேக் பண்ணி அரைக்க போகிறது ஒரு 6 to 6:30 போவேன். அதை கொடுத்து விட்டா அவர் கூட அரைச்சி கூட வச்சுட்டு எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கூப்பிடுவார். பேக் பண்ணுறது இந்த நைட்டு மாதிரி பாத்திரத்தை கழுவி, நைட்டு என்ன பண்ணுங்கிறீங்க, பாத்திரம் கழுவி அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு நேராக வந்து உட்காந்து திருப்பாக்கு போட தெரில, ஒன்றுமே தெரில, நானே போட்டு அடுக்கி வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி எல்லா வேலையும் நான் ஒரு ஆளாக தான் பார்க்குறேன். சரிங்களா? அப்படிங்கும்போது எனக்கு இந்த கஷ்டப்பட்டு இவ்வளவையும் பார்த்து இந்த சிந்தது பார்த்தீங்களா அந்த வேர்வை, சரியா? உழைக்காத காசு நிலைக்காது. ஓசியில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாது. எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. எப்படி சொல்கிறது, மைண்டே ஒரு ஃப்ரீயாக இருக்குது. மசாலா இந்த தங்கச்சிக்கு அந்த அப்படி போகுதில்ல. அப்போ நம்ம யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாத இதெல்லாம் பேச வேண்டியதில்லை. எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துட்டு அவங்கள பேசி இவங்கள பேசி தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மன வேதனை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பெரிய ஒரு இதில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, அதாவது வந்து பெரிய ஒரு அமைப்பில் இருக்கவங்களா இருக்கட்டும், பெரிய கோடீஸ்வரி சகோதரிகள் அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கலந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுலேயும் அமைப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரிகள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் யாரை சொல்கிறேன்னு அந்த சகோதரிக்கு தெரியும். உண்மையாலுமே சொல்கிறேன் சகோதரி, எனக்காக நீங்கள் வந்து சூர்யா எனக்கும் கொடு, நானும் சமைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நான் வந்து காசு கொடுங்க, எனக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு நான் கேட்கல. நான் உழைக்கிறேன். என்னோடய வேர்வைக்கும் என்னோடய உழைப்புக்கும் உங்களோட ஆதரவை மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கூட இருக்குமா குறைச்சிருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. இதை நீங்கள் தாராளமாக அப்படியே பாக்கெட்டை பிரிக்காமல் நீங்கள் எங்கே வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கலருக்காகவோ சுவைக்காகவோ எந்த ஒரு ரசாயன பொருளும் நான் சேர்க்கவில்லை. அதே மாதிரி மல்லித்தூள், பியூரான மல்லித்தூள். இது வந்து டபுள் கலர் போட்டுருக்கனால தெரியாத பாருங்கள். இதெல்லாம் வந்து 1/4 கிலோ கேட்ட என் தங்கச்சிகளுக்கும் நான் போட்டிருக்கேன். அதுக்காக மசாலா பொடி கேட்டுறாதீங்க. முக்கியமாக வாங்கினவங்க திருப்பி கொஞ்சோண்டு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பாருங்கள் மல்லித்தூள், இதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சர்டிஃபிகேட் வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம வந்து மண்ணை போடுற மாதிரி நம்ம போய் அதில் கலப்படத்தை போட்டோம்னா அந்த பாவமும் பழியும் நான் ஏற்றுக்கணும். அதனால் எனக்கு கம்மியாக கிடச்சிருந்தா 3 கிலோ மல்லி வாங்குகிறேன். அதில் வந்து 2,700 தான் இருக்கா. 300 கிராம் மல்லி குறையுது. ஏன்னா காயினால குறையுமா, அரைக்கும் போதும் குறையும். எப்படி வச்சாலுமே ஒரு 100 கிராம் ஒரு 1/4 கிலோனாவது குறைஞ்சிரும். நான் அரைக்கிறதுக்குள்ள 3 கிலோ மல்லி 2.25 கிலோ தான் வருது அரைச்சி முடிச்சேன். அப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பாப்பா. எனக்கு பரவாயில்ல. எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு. ஓகே, நன்றி, பாய்.